கட்சி நிர்வாகத்தினரும் உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மஇக தொடர்ந்து தேசிய முன்னணியில் நிலைத்திருக்க முடிவு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான முதல் மத்திய செயலவை கூட்டத்தில் அனைவரும் இம்முடிவை ஆதரித்துள்ளதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். மஇகவின் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றிய பிரதமர்களில் தன் ஸ்ரீ முஹிடின் யாசினும் குறிப்பிடத்தக்கவர். அதனால்தான் அவர் பிரிகத்தன் நேஷனலில் தலைவராக இருந்தபோது அக்கூட்டணியில் இணையலாம் என்ற மஇக எண்ணம் கொண்டிருந்தது. ஆனால் தற்போது அக்கூட்டணியே பிளவுபட்டிருக்கும் நிலையில் உறுப்பினர்களின் நலன் காக்க மஇக தொடர்ந்து தேசிய முன்னணியே ஆதரிக்கும் என்றும் அவர் விவரித்தார். தற்பொழுது பிரிகத்தன் நேஷனலுடைய தலைமைத்துவம் மாறி இருக்கின்றது. இப்பொழுது பாசுடைய தலைமைத்துவம். ஆக மஇகவை பொறுத்தவரை ஒரு இந்தியர்கள் சார்ந்த கட்சி, இந்தியர்களுடைய நலத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சி. ஆக வெறும் கட்சியுடைய முடிவு மட்டும் இல்லாமல் ஒருவேளை பிரிகத்தன் நேஷனலுக்கு பாஸ் தலைமைத்துவத்திற்கு போகும்பொழுது இந்தியர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இந்திய சமுதாயத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இந்திய சமுதாயம் நம்மை ஆதரிப்பார்களா பாஸோடு இருப்பது என்பதெல்லாம் ஆழமாக கலந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதற்குரிய நிலை நமக்கு இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது இருப்பதை போல தொடர்ந்து தேசிய முன்னணியில் மஇகவுடைய பயணம் தொடரும். தற்காலிகமாக இக்கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், உதவி தலைவர்கள் என்ற உயர்மட்ட பொறுப்பாளர்களும் மத்திய செயற்குழுவைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்.